மாலை கொடுத்தேன். ஒரு சிறப்பான நாள் என்பது அகவை கண்ட ஒரு அன்பு. சிறப்பு என்னன்னா, அவர் உலக பொதுமறைக்காக பாடுபடுகின்றார். உலக பொதுமறை. அவர் மனைவியோ தாமரை. அதுதான் என் சிறப்பு. சிறப்பான நம்ம யாராவது திருவள்ளுவரை பார்த்துருக்கோமா? பார்த்தவங்க யாராவது கை கொடுங்க. நீங்க பார்த்துருக்கோமா? வாசுகிய பாருங்க, நம்ம அவருடைய சிறப்பு தெருவெங்கும் வீடெங்கும் பள்ளியென்று அவர் திருக்குறளை இந்த வயதிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய வயதை பார்க்கும்போது நமக்கு இப்பவே முடியல. மைக் சரியில்லைன்னு போக வருது. அவங்க ஒன்றுமே வருது. ஏன்னா உலகத்தையும் முழுக்கல்லவா பாருங்க, அவர் உட்கார்ந்தாலும் ஒரு கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தாலும் ஒரு கம்பெனி நிகழ்ந்தது எல்லாமே. அவங்க உட்கார்ந்து மாப்பிள்ளைன்னா அது பக்கத்தில் ரொம்ப உட்கார்ந்து நல்லா அப்படிப்பட்ட தமிழுக்காக வாழ்ந்தார். அதாவது இப்போ விமலாக்கள் அம்மா பேசுனாங்க, ஆசிரியர். அவர் நாட்டிற்காக பாடுபட்ட நேபாளி பேசினார். திருவள்ளுவருக்காக பாடுபடுகின்ற நமது நாளைஜியை பற்றி இப்போ நம்ம பேசியிருக்கிறோம். அவர்கள் நேதாஜியை பேசினார்கள். நாம் இப்பொழுது நாளைஜியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான அவர்கள் என்பதை கடந்து 81 வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால் அவர்கள் பிறந்த தேதியை தம்பி அனுப்பிச்சு சொன்னார். அருமையான தேதி 8/8/1945. 8/8 அவர் வாழ்க்கையை பாருங்கள். 8 என்றால் பயப்போம், 8 என்றால் சிறப்பு புரியவர் என்பதை அழகாக நமக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளுவர் அவர்கள் இன்றைய தினம் நாங்கள்லாம் விழாவுக்கு வர முடியவில்லையா? ஆகவேனா நாங்களெல்லாம் உங்களை இங்கே வரவேற்கிறோம். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளைங்க அணிமுன் முன்பாங்க, அதுவே இங்கே வந்து எல்லாரும் திருச்சிக்கு அதை கூட்டிகிட்டு வரதுக்கு அவருக்கு சூர்யா பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு இப்போ வந்துட்டு எனக்கு சொல்லுறாங்க. கரெக்டாக 5:50 ஐயா ஐயாவும் ஆஃபீஸில் சொல்லுங்க ஐயா, நான் எப்போவே கருப்பொண்ட போகிறேன். பொண்ணு பேக்கப் பண்ணிருக்கல ரொம்ப பிடிக்கிறாங்க. ஒன்று எனக்கு எங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணுறது பொண்ணு வாழ்க்கை லேட்டாகும். நாங்கள் காத்து கொண்டு இருக்கணும்னு சொன்னோம். அப்பேற்பட்ட அன்புகளிடம் இன்றைய தினம் நாம் எல்லாம் சிறப்பிக்கின்ற நேரம். இதில் வந்து நீங்கள் சிறப்பு செய்வது நாங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே இப்பொழுது அவர்களுக்கு என்ன கொடுப்பது என்று யோசித்தோம். ஏன்னா எல்லாருமே நீங்கள் எல்லாருமே பொன்னாடை கொடுப்பீர்கள், அந்த ஷீல்ட் என்கின்ற அந்த பழக்கத்தை எடுத்துருப்பார்கள். நாமே அதையே கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு புதுமையாக தர வேண்டும் என்பதற்காக இந்த அன்பு உள்ளத்தை அவர் 1920 இப்ப ஐயா வந்து 80 முடிந்து 81. இவர் 25 வயதிலே பார்க்க திருமணம் நடந்த வயது வந்து 25. இன்று அவர்கள் 81. 25ஐயும் ஏற்பாடு ஒன்று குறையாமல் உங்கள் சார்பிலே எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே
பாருங்க கேமரா பாருங்க இங்க பாருங்க ஐயா இங்க கேமரா பாருங்க வாழ்த்துறை வழங்குவதற்காக திருச்சி தமிழ்ச்சங்கத்தின் துணை அமைச்சர் சேராவுடைய 6 நிமிடம் தமிழ்ச்சங்கத்தை 2 நிமிடம் ஐயா தமிழே கூறி குரலே நேரும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழையும் குரலையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய நம்முடைய வாழும் திருவள்ளுவரான ஐயா நாவை செல்வம் ஐயா அவர்களையும் அம்மா தாமரை அம்மா அவர்களையும் வாழ்த்துவதற்காக தமிழ்ச்சங்கம் மிகச் சிறப்பாக இந்த ஒரு திடீர் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. நேற்று வரை அமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்பது எங்களுக்கே தெரியாது. இன்று ஐயா அவருடைய இளமைக்கால அந்த படத்தை இன்று நினைவு பரிசாக அவர்களுக்கு திருமண அன்பளிப்பாக இங்கே அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பல்வேறு நபர்கள் எல்லோரும் இருந்து கலந்து கொண்டு அவர்களை வாழ்ந்திருக்கின்றோம். 50 ஆண்டுகளாக திருக்குறள் பயிற்றகம் என்ற ஒரு அமைப்பை மணப்பாறை நகரிலே அவர்கள் தோற்றுவித்து சிறிது கூட தொய்வில்லாமல் 50 ஆண்டுகளாக தமிழ் வளர்க்கக்கூடிய அந்த பணியிலே அவர்கள் ஐயா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நல்ல தமிழை இயல்பாக தனிப்பணியிலே பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் அவர்கள். நல்லா பேசும்போது நம்ம இல்லாமல் பிற மொழி சொற்களை கலந்து பேசிவிடுவோம். ஐயா அவர்கள் இயல்பாக ஆற்றல் கூட சொல்லப்பட்டார். தானியில் வந்த அப்படிப்பாங்க. தனித்தமிழ் பத்தாளர் என்ற அந்த விருதை தமிழக அரசிலிருந்து பெற்றிருக்கிறார்கள். தமிழ்ச்சம்மன் விருதை தமிழக அரசிலே பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே இருக்கிற அவருடைய இளைய மகனார் தமிழ் அழகன், அதுபோல அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் தமிழ் தளபதி, தமிழ் கதிரவன், தமிழ் மலர், அறிவுச்சுடர், அறிவுச்செல்வி எல்லாம் தமிழ் தனித்தமிழிலே அவர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் சொல்லியிருக்கிறார். தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும் என்பார் புரட்சிக்கலைஞர் பாரதிதாசன். அப்படி தனித்தமிழ் பற்றோடு ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு போனாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நறுக்கு அவர்கள் இந்த குரலும் பொருளும் நம் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு தமிழர்களை வாழ்கின்ற காலத்திலே அவர்களை போற்ற வேண்டும். அவர்களுக்கு அதுதான் மிக சிறந்த ஒரு சிறந்த உயர்ந்த பண்பாகும். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்பார் புரட்சிக்கலைஞர் பாரதிதாசன். தமிழ்கனி மரத்தினை தாங்கிடும் பிறந்தவர்கள் என்று புரட்சிக்கலைஞர் பாரதிதாசன் சொல்வார். அவர் ஆசிரியராக இருந்து உயர் அலுவலராக இருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் செய்து இன்றும் தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்துவதற்கு மைந்தல் என்று சொன்னார்கள். வாழ்த்தலாம், கணவனை வாழ்த்துறோம் இல்லையா? அதுபோல இன்னொரு ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி அமைகின்றோம். இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வை மிகச் சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்ச்சங்கத்தினுடைய துணை அமைச்சர், பொதுக்குழு உறுப்பினர்கள், இங்கே வந்திருக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அம்மா அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். அடுத்து நரம்பு மண்டலம் சரியாக இருந்தால் தான் எல்லாமே நல்லமா இருக்கும். நரம்பு மண்டலமே வருக வாழ்த்துறை தருக. இந்த மணப்பாறையினுடைய பெருமை, அதை பற்றி நம்ம அமைச்சர் உதயகுமாரையா கோடிட்டு காட்டினாங்க. மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் தமிழுக்காக பல சான்றோர்கள்
நமது மணப்பாறை பெற்றெடுத்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம் நாவை சிவமையா அவர்கள். ஏனென்றால் இவர் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் திருக்குறளுக்காகவும் பாடுபட்டவர். இது எல்லளவும் சந்தேகமில்லை. பொதுவாக மணப்பாறையில் ரெண்டு ஐக்கான், அதாவது ஐக்கான் ஆஃப் மணப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மணவை முஸ்தபா, அதுக்கடுத்து நம் நாவை சிவம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்திருக்காங்க, அவங்க மருதாபுரியை சேர்ந்தவங்க. அந்த மருதாபுரியில இருந்து திருக்குறளுக்கு என்று முதல் உரை எழுதிய பெண்மணியும், அந்த பெண்மணி தான் என்ற பெருமையும் அந்த மணப்பாறையே சாரும். மணப்பாறை பக்கத்துல 6 கிலோமீட்டர்ல அந்த ஊர். அந்த வகையில நாவை சிவனையாவை பொறுத்த வரைக்கும் அவர் பல ஆளுமைகளை பெற்றிருக்கின்றார்கள், பல விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். சென்ற 2024 நம் உதயகுமார் ஐயா அவர்களோடு 3ஆம் நூல் திருவிழாவில், அதாவது புத்தக திருவிழாவில் அதற்காக திருச்சி 4 என்ற பட்டத்தை வாங்கியவர்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசின் விருது பெற்றவர், தமிழ் மாமணி பட்டம் பெற்றவர். அந்த வகையில் இந்த தமிழ்ச்சங்கம் தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்றவர்களை பாராட்டுகிறது. குறிப்பாக தமிழ்ச்சங்கம் திருக்குறளை பாராட்ட ஒருபோதும் தவறியதில்லை. நம் உதயகுமார் ஐயா அவர்கள் திருக்குறளில் ஒரு உலக சாதனையை படைத்த ஒரு பெருமையை தமிழ்ச்சங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்தவர். இரண்டாவது இந்த திருச்சியில வேற எங்கேயும் இல்லாத ஒரு திருவள்ளுவர் சிலையை முதல்ல இங்க அமைச்சரும் நம்ம தமிழ்ச்சங்கம் தான். அத்தகைய பெருமை வாய்ந்தது. அது மாதிரி தமிழ்நாடு அரசின் மாவட்டம் தோறும் திருக்குறளை பரப்பக்கூடிய ஒரு வழிமுறைக்கு மாவட்டத்தின் திருக்குறள் வளர்ப்பு குழு உறுப்பினராக இருந்து தமிழ்ச்சங்கத்திற்கு பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறவர் நம் உதயகுமார் ஐயா அவர்கள். இதுபோன்று மணப்பாறையில் முதல் அதாவது தமிழ்நாட்டிலிருந்தே சொல்லலாம் திருக்குறள் பயிற்றரங்கம் அமைத்தவர் நம் நாவை சிவமையா அவர்கள். அவர்கள் பிள்ளைகள் எடுத்தது எனக்கு தெரியல. ஆனா அவருடைய தமிழ் உணர்வை பாராட்டி நம் அமைச்சர் உதயகுமார் ஐயா அவர்கள் இங்கே அந்த மந்திரங்களோட ஒரு சகாபிகேச நிகழ்ச்சியையே இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதாவது அகவையில் அவருடைய துணைவியாளர் இந்த சதாபிஷேகம் பங்கனை நம்ம தமிழ்ச்சங்கம் எடுத்ததற்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவருக்கும் அவரை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்கள், துணை அமைச்சர்கள், அமைச்சர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க பிள்ளைகள் தான் செஞ்சிருப்பாங்க. சதாபிஷேகம் நடத்திட்டோம்னா நடந்தாச்சு. அந்த குறை எங்களுக்கெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த உயர்மாரியாக அதை செஞ்சிருக்காங்க. இத்தகைய அருமை பெருமைகளை பெற்ற நாவை சிவமையா அவர்கள் பாவாணர் மேல ரொம்ப பக்தி கொண்டவர். அதாவது பாவாணர் ஒரு தடவை இவருடைய பெயர் சிவராமலிங்கம். அந்த சிவராமலிங்கத்தை தமிழ் மேல பற்றுக்கொண்டு அந்த பேரை மாற்றணும்னு முடிவு பண்ணி அவருடைய பாவாணர் தேவநாய பாவாணர்கிட்ட போய் ஒரு குறிப்பு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அவர் நல்ல ஒரு பாயிண்ட், அதாவது
தொழிலை உருவாக்குவதில் பெரும் வல்லவர். கிராமப்புறங்களில் வாழைக்கான்னு சொல்லுவாங்க, வாழையிலன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் உச்சரிப்பை வாழை இலை என்று சொல்ல வேண்டும், இல்லாட்டி வாழைக்காய் என்று சொல்ல வேண்டும். அக்கா தங்கச்சி வாழை இலையை வித்துட்டு இருக்குது, வாழைக்காய வித்து வாழைக்காய் இது மாதிரி சொன்ன இந்த உச்சரிப்பு மாற்றத்தை உலகுக்கு உணர்த்தியவர், தமிழ் சொல்லினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் நம் நாவை சோமையா அவர்கள். இவ்வாறு அவருடைய அருமை பெருமைகளை ஓரளவு பயன்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் ஐயா தேவராஜன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அன்பு சிறந்த தமிழ் குடிமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி கொண்டிருக்கிறேன். 2 நிமிடம் என்று சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை 67 வந்தது. 10:30 மணியோடு கூட்டத்தை முடிக்க வேண்டிய அரசியல் கூட்டத்தை என்று டிஎஸ்பி சொல்றாங்க. உடனே அண்ணா அவர்கள் 2 நிமிடம் போதும் என்று சொல்றாங்க. எப்படியா 3 மணி நேரம் மழை கிடந்த வெள்ளம் கடையிட்டு கால் வரக்கூடிய தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர் எப்படி முடிக்கிறீங்க? நான் முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்களுக்கோ நித்திரை, போடுங்கள் முத்திரை என்று சொன்னார் முதலமைச்சராக முடியும். அதுபோல ஐயா அவர்கள் வாசிப்பது மட்டுமல்ல, சுவாசிப்பதே திருக்குறளாக இருக்கும் போது, அவர் பரப்புகின்றது திருக்குறளாக இருக்கும் போது, நாங்கள் மாதமான அவர் விழா இருக்கணும். ஏன்னா அவர் விழா நாயகர். ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு விருது கொடுப்பாங்க. நம்ம மறைமுத்து சார் அவங்களாம் அங்கே விருது நம்ம அடுத்த கூட்டத்தில் சால்வை போர்த்தி அவரை பாராட்டணும் என்று சொல்வார்கள். அடுத்த மாதம் நாங்கள் வைத்திருக்கிறோம் நீதிமன்றத்தில் கூட நாளை சிவா ஐயா அவர்களுக்கும் ஆண்டு விழாவும் வைத்திருக்கின்றோம். இந்த குண்டிச்சீட்டுல அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று போட்டு அதற்குண்டான விளக்கத்தையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 315வது முறை இந்த ஒரு துண்டிச்சீட்டை பார்க்கும்போது அலிமலை தெருவில் இதே போல திருக்குறள் பணியை ஆற்றியவர். திருக்குறள் அந்த கடைப்பதே திருவள்ளுவர் கடை தான். இது மாதிரி போறவங்களுக்கும் கொடுப்பாரு. இப்போ நல்ல டெக்னாலஜி வளர்ந்ததுனால நல்லா கொடுத்திருக்கிறார்கள். அலெக்சாண்டர் தன்னுடைய மாளிகையில எல்லா விருந்தினர்களையும் எல்லா இடத்தையும் சுற்றி காமிப்பாராம். தோட்டத்துல பெரிய பெரிய மாவீரர்கள், உலக மாவீரர்களை எல்லாம் காமிப்பாராம். இது அவருடைய சிலை, இவருடைய சிலை என்று காமிப்பாராம். அப்போ வந்த விருந்தினர் கேட்டாங்க, ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவீரர்கள் சிலை இருக்குது, மாவீரனான உங்களுடைய அலெக்சாண்டருடைய சிலை இருக்கிறீங்களே என்ன என்று கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, இங்கே ஒரு சிலையை வைத்து இது யாருடைய சிலை என்று நீங்கள் கேட்பதற்கு பதிலாக மாவீரனான அலெக்சாண்டருடைய சிலை இங்கே இல்லையே என்று கேட்பதுதான் எனக்கு பெருமை என்று சொன்னாங்க. அதுதான் நல்லாசிரியர் விருதிலிருந்து சின்ன பள்ளிக்கூடம் துவக்கப்பள்ளியிலிருந்து துவங்கி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கும் அந்த திருக்குறள் பணியை செய்து முத்தான முதல்வரின் கையாக நல்ல பரிசுகளை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய செம்மொழி விருது வாங்கி இருக்கக்கூடியவர், நல்ல மணிமணியான விருதுகளை வாங்கி வரக்கூடியவர். திருக்குறள் பேரவை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நாட்டுக்கு அறிவிக்கக்கூடியவர் இவர். இந்த வாங்கி வரக்கூடிய விருதுகள்னால திருக்குறள் பேரவை திருச்சியில
துடிப்போடு செயல்படுகிறது. நம்ம இறைவன் சொல்லுவாங்க, உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல நாளும் நாளும் நல்ல திருக்குறள் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் நீண்ட நெடுநாளைக்கு வாழ்ந்து மனப்பாறை முறுக்கு போல முறுக்கோடு இருக்க வேண்டும். அவர் பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஐயா சொன்னது போல நம்மெல்லாம் உட்காரும் போது குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கோம். அவர் நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அதனாலதான் அவரை அந்த முறுக்கோடு இருக்கின்றார்கள். அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும், நோய் நொடியில்லாமல் வாழ வேண்டும். அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் ஒரு கூட பாராட்டு கிடைக்க வேண்டும். அடுத்த மாதம் திருச்சி திருக்குறள் பேரவையில ஒரு நிகழ்ச்சி ஆண்டு விழாவோடு சேர்த்து வைத்திருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க 100 ஆண்டு என்று வாழ்த்து. ஐயாவுக்கு நன்றி. அடுத்து வையம்பட்டியிலே சூர்யா அறக்கட்டளையின் சார்பாக பல கல்வி நிறுவனங்களில் நடத்தி வரக்கூடிய ஐயா சூர்யா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வாழ்வார்கள். 2 நிமிடங்கள். சிறுமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கருவகை கட்டளைகள் என்பார்கள். இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் என்ன தேவைப்படுதுன்னா, இன்னைக்கு தமிழையும் குரலையும் வாழ்த்துவதை விட தமிழையும் குரலையும் போற்றுகின்றவர்களை வாழ்த்துவதுதான் இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள். ஐயா போன்றவர்கள் நிச்சயமாக இளைய சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள், முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அதனாலதான் நான் ஐயாவோட மூத்த பையனா அழைஞ்சிட்டே இருக்கேன், கூடவே அழைகிறேன். அது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளா அது மாதிரி ஆட்கள் கைகள் வந்து கரங்கள் அதிகமாக தேவைப்படும். இன்னும் தமிழ் வாழலையே குரல் வாழலையேன்னு சொல்றதை விட ஐயா போன்றவர்களை ஊக்குவிப்பதும் அவர்கிட்ட அந்த பணிகளை நாம் எடுத்துச் செல்வதுதான் நிச்சயமாக அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நாம் வாழ்த்துவது சால செல்வதாக இருக்கும் என்று கூறி ஐயா அவர்களை வணங்கி படிப்பீர்கள். நன்றி, வணக்கம். மணப்பாறையிலே ஐயா நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் வலதுகரமாக அவர்கள் இருக்கக்கூடியவர் நம்முடைய ஐயா சூர்யா சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்து அவர்கள் நன்றி. அடுத்து பல்கலை செல்வர் லால்குடி முருகானந்தம் ஐயா அவர்கள் 2 நிமிடம் வாழ்த்து பேசுவார். செயற்கரிய செய்வது பெரிய சிறியோர் செயற்கரிய செய்கிறாரா என்று வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அரிய செயலான நாடு முழுவதும் உள்ள மக்களுடைய உள்ளங்களோடும் திருக்குறளை பரப்பி குரலை எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயாவை வாழ்த்துவதற்கு எனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை உண்மையிலே எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதி கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய முதற்கு நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நாட்டாமங்கலத்திலே பிறந்து தஞ்சை மாவட்டத்திலே பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்றி திருச்சி மாவட்டத்தினுடைய மணப்பாறையிலே மையம் கொண்ட ஒரு புயல். ஐயா அவர்கள் தூயமொழி பட்டாளர், தமிழ்ச்செம்மல், மாநில அரசின் நல்லாசிரியர், இப்படிப்பட்ட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் ஐயா அவர்கள் சொன்னது துவக்கத்திலே சொன்னார், 8 என்பது சிறப்பு. 8 என்ற சிறப்பு உண்மையிலே 8 சிறப்பு தான். 1லிருந்து 9 எண்களுக்குள்ளாக முடிவில்லாத 7 நீங்க எந்த எண்ணைக்கும் ஒரு முடிவு இருக்கும், தொடக்க முடிவு இருக்கும். 8 மட்டும் தொடங்கினா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தொடர்ந்து பணியாற்றக்கூடிய திருக்குறளை பரப்புவதற்காக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் 100 ஆண்டு கடந்து முடிவில்லாத இந்த திருக்குறள் பணியை தொடர வேண்டும் என்று எல்லாம் உள்ள எம்பெருமான சந்தோஷங்களை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயாளர் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், கோவிந்தமால் தமிழ் மன்றத்தினுடைய செயலர். அனைவருக்கும் வணக்கம். நவிதொரும் நூல்நயம் போலும் அப்படிங்கிற திருக்குறள் வரிகள் திருக்குறளுக்கே பொருந்தும். ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் புது புது அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய திருக்குறள். அதை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய
ஐயா நாவி சிவம் அவர்களும் ஒவ்வொரு நாளும் புது புது பொலிவோடு புது புது செயல்களோடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வணங்கி வாழ்த்துகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து ஐயா அன்புகணபதி ஐயா அவர்கள் வேண்டுகிறோம். எழுத்து சொல்லும் பொருள் யாப்புரணி ஐந்தும் பழுத்த வாய்மொழி பாவலர் பண்புற இழைத்த காப்பகை எங்கினா வாய்வனம் தலைத்த முத்தமிழ் தாய்மொழி போற்றுவார் என்னவும் பத்து பாட்டும் ஏற்றது எட்டு தொழில் பணியும் திருமணியும் பைந்தம் இலக்கணமும் கண்ணையும் காரியமும் கம்பனியும் தோழியும் இனிய முப்பால் முத்தமிழை போற்றி எழ உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனும் 2 நிமிடம் என்றால் ஐயா அமைச்சர் 1 நிமிடம் என்று ரசித்தார். நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. அண்ணன் சிவம் அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக தெரியும். நான் எல்லாம் இந்த மன்றத்திலே ஏறத்தாழ 40 கூட்டத்திற்கு மேலாக ஐயா அமைச்சர் வந்த பிறகுதான் ஆண்டுக்கு ஒரு முறை, அதுக்கு முன்னர் சோழ ஐயா காலத்திலே ஆண்டுக்கு 2 முறை, அப்போதையும் ஐயா காலத்திலே எங்களுக்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு முறை 5-6 முறை பேசுவோம். இப்படி 15 ஆண்டு காலமாக 40 ஆண்டு கிட்டத்தட்ட 40 கூட்டங்களிலே திருக்குறளிலே 36 கூட்டங்கள் இதை வச்சிருக்கேன். எனக்கு இந்த 133 அதிகாரமும் தெளிவாக எனக்கு தெரியும். அதை அளவுக்கு சொல்லுவேன். அந்த அளவுக்கு இப்பொழுது ஐயா சிவம் அவர்கள் செய்தற்கான செயற்களும் செய்தற்க செய்யாமையான என்ற குரலுக்கு சொந்தக்காரர். செய்யக்கூடிய காரியத்தை செய்வார், செய்யக்கூடாத காரியத்தை செய்யவே மாட்டார். அப்படிப்பட்ட நற்புறம் உடைத்தவர். அவர் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வர வேண்டும். உள்ளத்தால் முடியாத உயர்நிலை ஒன்று உருவான தாழ்மையை உணர்ச்சியிலிருந்து மக்கள் வெள்ளத்தோடு உறவால் அன்பு மனம் ஒன்று வெறும் வார்த்தை இல்லாத சொற்று 4 கள்ளத்தால் கடவுளுக்கு அறிவுக்கள் 5 கலை கூட ஏகால வந்தைக்கிறாரு அல்லத்தான் துறையாத கருத்தோட்டை அறிஞர்கள் வழியும் நல்வாழ்வு 8 ஒழுக்கத்தால் படைவற்று உயர்வாள் 9 உள்ளன்பால் குணத்திற்கு நற்பண்பு 10 பழக்கத்துக்கு ஈடான தன்மை 11 பணிவுக்குள் 4 நன்மை 12 கலைக்க சோழர்களான ஆண்மை 13 கண்மைகளில் பேசா பெருந்தன்மையோடு விளக்கத்தால் படர்ந்து வெற்றி பெற்று சொன்னது வீரத்தொழில் கூட்டு 16 இந்த 16 சொல்களை பெற்று தந்தைகள் வாழ்வாண்டு வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும், 100வது ஆண்டுகளாக இந்த விழாவை நிச்சயமாக கொண்டாடப்படும் சொல்லி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. அருமையாக வாங்கிய ஐயாவுக்கு நன்றி. தென்னகரையினுடைய ஓய்வு பெற்ற மேலாளர் முத்தரசன் ஐயா விலாசம் அவர்கள் ஒரு மாற்றுவார். நீங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உணர்வு என்று சொன்ன புரட்சிக்கரையும் மற்றொன்றை சொன்னார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று. அதேபோல தமிழுக்கு ஓயாமல் தன் மூச்செல்லாம் தமிழாக இடமெல்லாம் தமிழாக பாடி வருகிற நமது நாளை சிவமணியா அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் மனித கூறி என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓங்கி புயல் வீசியது, வீசிக்கொண்டே இருந்தது. கோடை பார்த்து ஒரு வாழை கன்று சிரித்தது. பெரும் மரங்களையெல்லாம் சாய்த்துவிட்டே நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயே என்று வாழைக்கட்டை பார்த்து கோரமாக வீசிய புயல் கேட்டது. திரும்ப அந்த வாழைக்கன்று சிரித்தது. உனக்கு அவ்வளவு அகமா என்று மீண்டும் சீறியது. அப்போது வாழை கொண்டு பேச ஆரம்பித்தது. வீசும் புயல் காற்றை வீழாமல் நான் இருப்பேன். நான் வீழ்ந்த பின்னால் என் கண்களுக்கும் என் கண்ணுகளின் கண்களுக்கும் என்று அந்த வாழை கொண்டு சொன்னதாக மேத்தா அவர்கள் கவிதையில் சொல்லியிருப்பார்கள். அதுபோல தமிழுக்கு தொண்டு செய்வர்கள் சாகாமல் எப்பத்தூர் அவை மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாழ்ந்து வாழை கண்டு கொள்ள
வாழ வேண்டிய வாழையாக வாழ்ந்து 100 ஆண்டு வாழ்க்க வேண்டும். உங்கள் நூற்றாண்டு விழாவில் நாங்கள் கொண்டாட உயிரோடு இருக்க வேண்டும் என்று எழுந்து உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு வார்த்தையாக முனைவர் கலைமணி அவர்கள். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆயிரம் சாவு 100 சாவு திருக்குறள் காப்பது கடமையடா, திருக்குறள் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. மிக அற்புதமான ஒரு திருக்குறளை உலகுக்கு படைத்துக் கொண்டிருக்கின்றார். உலகை குரலை சொன்னபடி கற்க கசந்த கற்பனை கற்றப்பில் நிற்க அதற்கு தகுந்த அந்த புறங்களை அவர் வாழ்க்கையாக அமைத்திருக்கின்றார். அந்த புறப்படி படித்திருக்கின்றார், அந்த புறப்படி நடந்திருக்கின்றார். அந்த புறவை அவர் ஏற்று மக்களுக்கு விளக்கியதன் மூலமாக இன்று அகவை 80 ஆனாலும் அது 100 வரையிலும் கூட இந்த தமிழ் கலாமணத்தை பரப்பக்கூடிய பண்புடையவர். தக்கார் தகவல்களாலும் அவர்கள் எச்சத்தால் காணப்படும். குரலுக்கு அவர் உழைத்த உழைப்பு இன்று தமிழ்ச்சங்கமே கூப்பிட்டு அவரை வரவேற்று வாழ்த்துகிறது என்றால் அதுதான் அவர் தக்கார். அதற்குத்தான் இந்த மரியாதை மாலைகள். நன்றி, வணக்கம். இறுதி திருவள்ளுவர் பிறகு வாழ்க்கை துணை நலம் இருப்பார். மனைவியை வாழ்க்கை துணை நலம் என்று சொல்வாரு. அப்படி நல்ல நம்முடைய திருக்குறள் புலவர் ஐயா அவர்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை துணை நலமாக அமைந்தவர்கள் அம்மா அவர்கள். அவர்கள் அழைப்பதிலே ஆசிரியர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நாடெங்கும் தமிழ் திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய திருக்குறள் திருப்பணிக்கு இணையாக துணையாக இருக்கக்கூடியவர்கள் அம்மா அவர்கள். மிகச் சிறப்பாக பேசுவார், பாடுவார். அம்மா அவர்கள் 2 நிமிடம் நம்மோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். குறையாத அறிவுக்கும் இதுதானே எல்லை, குறையாத அறிவுக்கும் இதுதானே எல்லை. இருளுக்கு ஒளி காட்டும் விளக்கினை போல, இருளுக்கு ஒளி காட்டும் விளக்கினை போல இனம்பேனும் வாழ்வியல் சொல்லுவதாலே, இனம்பேனும் வாழ்வியல் சொல்லுவதாலே குறளுக்கு திருக்குறளுக்கு வாழ்வியல் குறளுக்கு நிகரான நூலேது இல்லை. திறமான 133 திறமான 133 தேனான அதிகாரம் தமிழுக்கே சான்று, தேனான அதிகாரம் தமிழுக்கே சான்று. அறமாக பொருளீட்டி இன்பத்தை கொள்ள, அறமாக பொருளீட்டி இன்பத்தை கொள்ள அருமையாயிரடியில் முப்பாலை சொல்லும், அருமையாயிரடியில் முப்பாலை சொல்லும். குறளுக்கு திருக்குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை. உலகெல்லாம் போற்றிடும் உலப்பாங்கை நாட்டி,
சிந்தனையை கூட்டி ஒரு நாளும் மறவாத சிந்தனையை கூட்டி மலை வாழை போலவே சுவை கருத்தை அள்ளும் மலை வாழை போலவே சுவை கருத்தை அள்ளும் மாத்தமிழ் புலவோதல் உரை கண்டு துள்ளும் மாத்தமிழ் புலவோதல் உரை கண்டு துள்ளும் குரலுக்கு திருக்குறளுக்கு நிகரான நூலேதும் இல்லை இலக்கணம் இலக்கியம் ஏராளம் உண்டு இலக்கணம் இலக்கியம் ஏராளம் உண்டு என்றாலும் தமிழுக்கு குரல்தான் கற்கண்டு என்றாலும் தமிழுக்கு குரல்தான் கற்கண்டு துளக்கமாய் நம் வழிதான் குரலாக கொள்வோம் துளக்கமாய் நம் வழிதான் குரலாக கொள்வோம் துடிப்பாக குரலோடி துன்பத்தை வெல்வோம் துடிப்பாக குரலோடி துன்பத்தை வெல்வோம் குரலுக்கு திருக்குறளுக்கு நிகரான நூலே இல்லை இல்லை. நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி. வள்ளுவர் காட்டிய அந்த வாழ்க்கை துணை நலம் மிக அருமையாக திருக்குறளை போற்றி இருக்கிறார்கள். திருக்குறள் போற்றியே பாடியவர் ஐயா அவர்கள் 50 ஆண்டுகளாக திருவள்ளுவர் விழாவை மிகச் சிறப்பாக மணற்பாறையிலே எடுக்கின்றார்கள். மாணவ செல்வங்களை எல்லாம் அவர்கள் வீதியிலே முச்சந்தி முழக்கம் என்று திருக்குறளை அவர்கள் ஓங்கி ஒழிக்குமாறு அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே. அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் அவையத்து முந்தியிருக்கும் செயல் சொல்வார் திருவள்ளுவர். அப்படி முந்தியிருக்கக்கூடிய 3 முத்தமிழை போன்று 3 மக்களை பெற்றவர்கள் அவர்கள். இவன் தந்தை எல்லோற்றால் கொள்ளலும் சொல்கின்ற பேருக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த பெருமக்களை இங்கே நம்முடைய தமிழ்ச்சங்கம் வேறு விழா எடுத்து சிறப்பிக்கின்றது. அமைச்சர் அவர்கள் இவர்களுடைய 100ஆண்டு விழாவையும் இங்கே கொண்டாடுவார்கள் என்று நாம் நம்புவோம். இப்பொழுது இவருடைய விழா நாயகர் ஐயா அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவார்கள். ஐயா அவர்களை வருமாறு தலைமுறை ஒருங்கோடி கண்ட தமிழுக்கு முதல் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் தன்னிகரில்லாத அமைச்சர் பெருந்தகை ஐயா உதயகுமார் அவர்களே, அவர்களுக்கு இணையாகவும் துணையாகவும் அமைச்சர் பணியிலே பணிபுரிந்து கொண்டு அன்றாடம் தமிழ் படிச்சு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் திருவாளர் வசன், திருவாளர் சேராபதி, இன்னும் நாம் அறியாமல் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, இங்கே பணியாளராக இருக்கின்ற அருமைக்குரிய தமிழ்ச்சங்க பணியாளர் தம்பி மணி அவர்களே, இந்த நிகழ்வை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வாழ்த்துவதற்கும் வருகின்ற மணி 8 தொடுகிற நிலையில் நுழையிலும் கூட எளியனுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, என்னை வாழ்த்தி பெறும் வகையார் அருமைக்குரிய ஐயா அமைச்சர் உதயகுமார், பெருமைக்குரிய ஐயா மருத்துவ மாமணி அலீம் அவர்கள், பெருமைக்குரிய பேராசான் செயலாவதி அவர்கள், பெருமைக்குரிய ஐயா அன்பு கணபதி அவர்கள், பெருமைக்குரிய அம்மா செயலட்சுமி அவர்கள், பெருமைக்குரிய ஐயா வெங்கடாசலம் அவர்கள், பெருமைக்குரிய இசைமானர் கலைமணி அவர்கள் போன்ற ஐயா திருக்குறள் பேரவையின் தலைவர் பெருமைக்குரிய பேரராசு அவர்கள் ஆகியவர்களெல்லாம் என்னை பெருமையோடு வாழ்த்தி சிறப்பித்திருக்கார்கள்.
என்ன தவம் செய்தேனோ என்று நான் எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு இந்த இடத்திலே என்னை நிற்க வைத்திருக்கின்றார்கள். வாழ்த்து மழையிலே நனைந்து நனைந்து வளரா சொன்னதை போல நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான மரபர்களே, ஞான தமிழ் சார்ந்தவர்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி சொல்வேன் என்று எண்ணி எண்ணி பார்த்து உள்ளத்தால் அப்படியே நைந்து நிற்கிறேன். பெரியவர்களே, இளமையிலேயே பள்ளியிலே தாவாளர்கள் உரையாற்ற வருகின்ற பொழுது அவருடைய பேச்சிலே மயங்கினேன். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் உரையாற்ற வருகின்ற பொழுது எங்கள் வாழும் எங்கள் வளமும் என்ற அந்த பாடலை 6 அடி மாந்தம் 7 அடியாக உயர்ந்து நின்று அந்த ஒலித்த உருள், அந்த ஒலி என் நெஞ்சத்தை தூக்கி நிறுத்தியது. பள்ளியிலே படிக்கின்ற பொழுது தமிழிலே கையெழுத்து போட்டதற்காக ஆங்கில வகுப்பாசிரியர் என்னை வெளியேற்க வைத்து விட்டார். அந்த உணர்வு ஒரு புறம், தமிழாசிரியர்கள் எனக்கு ஊட்டியது உணர்வு ஒரு புறம். இவற்றால் நான் இளமையிலேயே தமிழ் உணர்வால் இதிர்ந்து எழுந்தேன். எங்கு சென்றாலும் தமிழ் தமிழ் என்று சொல்லுகிற அந்த உணர்வை நான் பெற்றேன். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் தான் ABCD கற்றுக்கொண்டேன். அப்பொழுதுதான் இந்த காலம். அந்த 7ஆம் வகுப்பில் தொடங்கி ABCD கற்றுக்கொண்ட அந்த நாளிலே ரத்தினம் என்ற ஒரு தமிழாசிரியர் சொன்னார், தமிழர்களாகிய நாமெல்லாம் தமிழ்தான் கையொப்பம் போட வேண்டும் என்று சொன்னார். அந்த 1957 இன்று வரை தமிழ்தான் கையொப்பம் போட்டதேன், ஆங்கிலத்தில் போட்டதே இல்லை. பெருமையோடு அடக்கத்தோடு சொல்கிறேன். அப்படி இளமையிலே நான் கொள்ளப்பட்டு பள்ளியிலே முதன்மானவனாக இருந்து இடைநிலை ஆசிரியர் பள்ளியிலே பணியாற்றி அங்கேயும் முதன்மானவனாக இருந்து ஆசிரியர் பணிக்கு சென்று 35 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்து 3 ஆண்டுகள் உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்து 2500 பேருக்கு தூய தமிழிலே பேசூட்டி இருக்கிறேன். குப்பன் சுப்பன் என்கிற பெயரையெல்லாம் மாற்றி இளங்கோ அழகன் எழிலன் என்றெல்லாம் ஒரு பெயரை சூட்டினேன். எனக்கு நடந்த மணப்பாறை நடந்த 81ஆம் பிறந்தநாள் விழாவிலே என்னிடம் பெயர் சூட்டிக் கொண்ட ஒரு பெண், அந்த அம்மா குழுவாயம்மா என்று பெயர் வந்ததை அந்த அழகு முகத்தை பார்த்து செந்தமிழ் என்று பெயர் சூட்டினேன். அந்த பெண் 40 ஆண்டுகளுக்கு பின்னாலே என்னை தேடி வந்து ஏற்று எனக்கு மரபாடு சுற்றிய நிகழ்விலே பங்கெடுத்து என்னை பாராட்டிய அந்த மாணவி. இப்படி நான் 2500க்கு மேற்பட்ட தூயதமிழ் பெயர்களை சொல்லியிருக்கிறேன். 3000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு திருக்குறளை சொல்லியிருக்கிறேன். இப்படி திருக்குறளை அச்சிட்டு ஒவ்வொரு மாணவர் கையிலும் கொடுத்து ஒரு குரலுக்கு பொருளும் கொடுத்து இதை குரலும் பொருளும் சொன்னால் ₹1 தேவை என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சொன்னேன். அப்பொழுது அந்த உணர்வு எனக்கு நெஞ்சிலே பார்த்ததுனாலே எங்கு சென்றாலும் திருக்குறளையும் தூயதமிழையும் பரப்பும் என்ற மாயாத எண்ணத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயா அடியவர்கள் அருமையாக சொன்னார்கள், மாவானிடத்திலே நான் ஒருங்கிணைந்து பேசி அவரிடத்தில் நாமே சிவராமன் என்கிற பெயரை சிவம் தான் தமிழாக இருக்கிறது, ராமன் லிங்கம் படசொல்லாக இருக்கிறது. ஐயா சிவா என்று வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன சொல்லி என் கால்களை முடித்துக் கொண்டிருக்கிறது. பெயர் சொல்லின் இறுதியிலே பெயர் சொல்லி ஆகார் எழுதி ஆகா என்று சொல்லி நாமே சிவம் என்று அவரே கையெழுத்துட்டு கொடுத்தார். அந்த கொடுத்த நாள் 68 கொடுத்த அந்த நாளிலிருந்து எனக்கு புகழ் வெளிச்சம் மெல்ல மெல்ல என்னை சூழேறி இன்றைக்கும் இந்த பேரினை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய பெருமக்களே, காலத்தை கருதி நான் அறிவாக முடிக்க வேண்டும். என்னுடைய அமைச்சர் பெருந்தகை இருக்கிறார்களே, அவருடைய தந்தையார் காலத்திலிருந்து நான் தமிழ்ச்சங்கம் வருகையில் கொண்டிருக்கிறேன். தமிழ்ச்சங்கத்திலே என்னை ஆற்றுப்படுத்தியவர் திருக்குறள் தீரா தர்மராசனார் என்பவர், ஐயாவுக்கு நெருங்கிய நண்பர். அந்த நாளில் தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு மேடைகளிலே பேசியிருக்கிறேன், பல்வேறு தலைப்புகளிலே பேசியிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு இந்த உதயகுமார் செய்த செயல் இருக்கிறதே என் வாழ்நாளெல்லாம் பிறந்த நான் சிற்றூரிலே பள்ளியே இல்லாத ஊரிலே பிறந்தவர் நான் படித்த முதல் 14 பேர் படித்தவர்கள் நான் ஒருவன் தான் முதல்வனாக வந்தேன். ஆடு மாடு வைத்து சென்று விட்டார்கள் மற்றவர்கள் எல்லாம். நான் ஒருவனாக உயர்ந்தேன். அந்த உயர்ந்தவனாக பல இடங்களில் தமிழகம் மட்டுமல்ல அயலகமெல்லாம் சுற்றி சுற்றி செல்கிறேன். கல்கத்தாவிலே 10 நாட்கள் இருந்து அங்கே திருக்குறளுக்கு உரையாற்றினேன்.
புதுதில்லியிலே 10 நாள் தங்கி அங்கிருந்த கரோடா என்ற இடத்திலே ஒரு தமிழர்கள் வாழ்ந்த இடத்திலே திருக்குறளை பறைசாற்றினேன். அதை போல அந்தமானுக்கு சென்று அந்தமானிலே செல்கிற பொழுது கந்தமானுக்கு நான் கப்பலிலே பாடுகிற பாடலை கூட நூலிலே வரும். அப்படியெல்லாம் செய்தேன். என்னுடைய தந்தையார் செய்த தவத்தால் தான் நான் பிறப்பெடுத்தேன். ஆண் பிள்ளை என்று சொல்லி 8 ஆண்டுகள் தவறொன்று இருந்து வள்ளலாரை நோக்கி திருவருட்பா பாடி 8 ஆண்டுகள் நடந்தே சென்று திருவருட்பாவை ஒதுக்கொண்டு இருந்திருக்கிறார். 8 ஆண்டுகள் தவம் செய்ததற்கு பின்னாலே நான் பிறந்தேன். பிறந்ததும் எப்படி ஆனந்தத்தீர்கள் 8ஆம் நாள் நான் பிறந்திருக்கிறேன். 8/8/1945 பிறந்த நான் சிவராமலிங்கம் என்ற ஐயா அவர்கள் எனக்கு பேர் சூட்டினார்கள். தந்தை பெயர் சுட்டி அந்த பெயரை ஏற்றுக்கொண்டுதான் பணிகளால் மாற்றினேன். ஆனாலும் என் உள்ளத்திலே தூய தமிழிலே பெயர் மாற்ற வேண்டும் என்று நிழல் இருந்ததாலே பாவாளர் மாற்றிக்கொண்டார், மாற்றிக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் அவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுகிறேன். ஐயா அவர்கள் சொன்னதை போல 8 என்ற எண்ணுதான் எல்லா எண்களும் கீழ்நோக்கி விடும். 1, 2, 3, 4, 5, 6, 7 என்று எல்லா எண்களுமே கீழ்நோக்கி தான் முடியும். ஆனால் 8 மட்டும்தான் 8ஐ போட்டால் மேல்நோக்கி இருக்கும். ஆக 8க்கு ஒரு தனிச்சிறப்பு. அந்த 8லே பிறந்தவராக நான் என்னால் முடிந்தவரை ஒன்றுமுறையால் நடவடிக்கை என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்னதை போல நாங்களெல்லாம் சொல்லி துன்பம் உணவையிலும் செய்ய துணிவாற்றி இன்பம் பயக்கு நிலை என்ற கருத்துக்கேற்ப ஆடு மாடு மேய்க்கின்ற சின்னம் திரு குழந்தைகள் இருக்கின்ற ஊர்களில் 8கால் பட்டியலே 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று காலை தட்டி எழுப்பி அந்த ஊர்களில் 70 பிள்ளைகளை பணியில் சேர்த்த பெருமை எனக்கு உண்டு. 30 ஆண்டுகளுக்கு முன் சொல்கிறேன். அப்படி இளமையிலேயே எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கல்வியில் மாணவர் சேர்க்க என்கிற உணர்வை செய்தேன். பிறகு திருக்குறள் நாடகம் செல்வதற்கு சென்றேன். மலையா நாட்டிலே சென்ற பொழுது மலையாள பிரசவத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர்கள் பெயரெல்லாம் கேட்டார்கள். நான் அப்பொழுது தொழிலாளர் பாடினார்களே இப்பொழுது குரலுக்கு நிகரான நூலில் இந்த முறை அந்த பாடலை மலேசியாவில் தான் நான் எழுதினேன். எழுதி உடனே அவரை படித்துக் கொடுத்தேன். படிக்க கொடுத்த பின்னை பார்த்துதான் அமைச்சர் இவங்க 2 பேருக்குமே தமிழ்ச்சூழல் எழுதி கொடுத்தார் மலையத்தில் நாட்டிலே. இப்படி எல்லா இடங்களிலும் நான் என்னால் முடிந்தவரை செய்திருக்கிறேன். நான் ஏற்ற சுமைகள் ஒன்றல்ல, ஏற்ற தொல்லைகள் கொஞ்சம் அன்றல்ல, அவ்வளவும் கருதி கொண்டுதான் இறங்கையான் பெரிய வேண்டும் விலங்கையான் என்று சொன்னார்கள். அந்த விலங்கையான் பணம் வந்து 12 போவார்கள் வந்துள்ளார்கள். அத்தனையும் தாங்கிக் கொண்டு திரு மணப்பாறையில் ஐயா பேராசன் சேகாபுரம் சொன்னதை போல 7 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு திருமணை நான் படத்தை கொண்டு வந்தேன். எல்லோரும் அழைத்தார்கள். அந்த காலத்திலே 1971 அப்போது அழைத்தார்கள். இன்றைக்கு 70 ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு குரலை சொல்ல வைத்துதான் நான் ஏற்றினேன். எல்லோரும் நாமும் திருக்குறள் சென்றால் வள்ளுவன் ஒன்றேதான் வாழ வைக்கும் மனிதன். அப்படி எந்த நூலுக்கு அந்த பெருமை இல்லை. அப்படி பெருமை தரக்கூடிய நூலை என்னால் முடித்தவரை செய்து 80 ஆண்டுகளை ஓட்டிவிட்டேன். இன்னும் எனக்கு நிறைய வரவில்லை. என்ன சாதித்து விட்டேன்? செயற்கையே செய்ய ஒன்றும் செய்து விடவில்லை. ஏதோ வெல்லும் திருவள்ளுவம் என்று ஒரு நூல் படித்தேன் முறையாக. பிறகு இந்த பல்வேறு ஏடுகளிலே எழுதிய அந்த நூலைத்தான் இப்பொழுது செந்தமிழ் உணர்வு பூக்கள் என்று தமிழ் நலம் மட்டுமே பாடியேன். ஐயா குன்றக்குடி அடிகளார் வியந்து அந்த கருத்தை சொன்னார்கள். பாவலர் கவிதை பித்தன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அமுதனடிகள் அழகாக என்னை வியந்து பாராட்டினார்கள். பெரிய சார்ந்தவர்களெல்லாம் வியந்து பாராட்டினார்கள். இந்த நிகழ்வுக்கெல்லாம் என்னுடைய அருமைக்கும் பெருமைக்கு ஐயா இங்கே இருக்கிறார்கள். முனைவர் சூர்யா சுப்பிரமணியம் என்கிற அந்த சிறப்புரிய தொழில் மாமனிதர் இதை தூக்கி நிறுத்தி மணப்பாறையில் பெருமை சேர்த்தார். அந்த பெருமை சேர்த்தனைக்கு வரமுறை என்றுதான் இந்த உதவிகளால் அங்கிருந்தவரை என்னை இங்கே உழைத்து அதை காட்டிலும் பெருமை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருந்தால் ஒரு 300 பேர் தான் எங்களை வாழ்த்திருப்பார்கள். ஆனால் இந்த மாமன்றம் 3000க்கும் மேற்பட்ட சார்ந்தவர்கள் உதவியிடம் இங்கே படமாக காட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அறிஞர் பெருமக்களெல்லாம் உலகெல்லாம் எங்களை பார்த்து என்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெருந்தகைதான். வாழ்நாள் ஒருவரும் மறக்க மாட்டேன். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது என்று சொல்வார்கள். நயனோடு நன்றி பெறுகின்ற பயனுடையாராக விளங்குகிற ஒரு கல்வியை பாராட்டுகிறேன். வாழ்வை நன்றி வாழ்த்துகிறேன். என் தலைமையாக வந்தவர்
பெற்று ஆசையாக்கி இன்னைக்கு வாழெல்லாம் துணையாக இருக்கின்றார்கள். பல்வேறு துணைகளுக்கு ஆட்பட்டுக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழும் திருக்குறளும் எங்களுக்கு பின்னாக தூக்கி நின்று உலகெல்லாம் எங்களை பாராட்டுகிறார்கள். 160 தமிழ் திருமணங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். தூய தமிழிலே தமிழ் எங்கு சென்றாலும் தூய தமிழ் திருக்குறள் மக்களை எப்படியாவது ஒரு சொல்லாமல் சேராதா என்று இயக்கப்படவிச்சோடு செல்கிறேன். 28ஆம் மக்கள் சென்னையிலே எனக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். வீட்டிலே தளர்ந்திருந்தார்கள். நான் இங்கே செல்ல வேண்டும். கடல் கடந்து சென்று பல இடங்களிலே நான் இடம்பெற்று வந்தாலும் தமிழும் திருக்குறளும் அங்கெங்கும் எனக்கு துணை இருந்தது. ஆகவே அன்புள்ள தமிழே, உங்கள் பெயர், உங்கள் பிள்ளைகள் பெயரை தமிழாக்குங்கள், தமிழிலே கையொப்பமிடுங்கள். தூய தமிழிலே பேசினால் வாழ்நாள் கூடும். நான் சொல்லவில்லை, அறிஞர் பாவை மாணிக்கராயர் சொல்கிறார். பிறமொழி கவலாமல் தூய தமிழில் யாரோடு பேசுகிறாரோ அவர்கள் பன்னாள் வாழ்வார்கள் என்று சொன்னார்கள். எனவே பல்லாண்டுகள் வாழ வேண்டும். இந்த மாமன்றம் மிகச் சிறப்பாக வாழ வேண்டும். மாமன்ற அமைச்சர்கள் நீடூழி வாழ வேண்டும். வாழ்வாங்க வாழ்க, வாழ்க வாழ்க என்று சொல்லி செய்தியாளர்கள் ஒன்று பலமிருக்கிறார்கள். ஐயா பாஸ் மியூசியம் அரிய தம்பி மலர்காரை வந்து பார்த்து என்னை இன்றைக்கு எல்லோரையும் வரவேற்கிறவர்கள் அந்த பொழுதை என்று சொல்கிறேன். துறையூர்ல இருக்கிற அருமை அம்மா கண்மணி வந்திருக்கார்கள். அருமை அம்மா செயலட்சுமி அருமையாக பேசினார்கள். இன்னும் பல்வேறு சான்றுகள் எனக்கு பெயர் அறியாமல் இருக்க அவர்கள் எல்லாம் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு அனைவருடைய திருவடியிலும் வணங்கி வாழ்த்தி என்னையும் என் மனைவியும் இந்த திருவடிப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்கள் திருவடியில் காணிக்கையாக்கி எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சங்கே முழங்கென்று முழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. எட்டு வருடங்கள் தந்தையார் காத்திருந்து வள்ளல் பெருமானார். 8 ஆண்டு பிறந்த குழந்தை 8ஆம் தேதி 8ஆம் மாதம் யாரும் எட்டாத இடத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரும் எட்ட முடியாத இடத்தில் இருக்கிறார். அந்த குழந்தை நாங்கள் இப்போ பாராட்டியிருக்கிறோம். இதன் சிறப்பு என்னவென்றால் இவர் மூலவராக காப்பாறையில் இருந்தார். இன்று உச்சவராக கூட்டி வந்தும் வீதி மூலமாக வந்தார். எங்களுடைய அந்த தம்பதி சபையெல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் நல்ல இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு வளமான வாழ்வு வரும். அதுக்கு அருமையான நன்றி வரை சொல்ல ஒரு அழகானவர் வந்திருக்கின்றார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அருமையாக முதல் பொழிவாக விமலா அவர்கள் நேதாஜியை பற்றி அருமையான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி எப்படியெல்லாம் மாணவ சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொல்லி அருமையாக சொன்னார்கள். மூலதனம் 10 விரல்கள் என்பது நம்முடைய மூலதனம் என்று சொல்லி இன்றைக்கும் நீங்கள் வங்கதேசத்திற்கு சென்ற அவர் இறந்தாரா என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு என்று சொல்லி அருமையாக நேதாஜியை பற்றி பல்வேறு விஷயங்கள் எடுத்து சொன்னார்கள். அவருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பான நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் அடுத்து இன்றைய விழா நாயகர் நம்முடைய நாகை சிவமையா எல்லாம் நிறைய திருக்குறள்லாம் சொல்லி எல்லாம் வாழ்த்துட்டீங்க. நான் ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி வாழ்த்தி அவருக்கு ஒரு நன்றி பாட சொல்லி தோன்றி புகழோடு தோன்றுக. ஆமா அவரை சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது தோன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்னால் தோன்றும் பொழுதே புகழோடு தோன்றுவது அல்ல. எந்த காரியத்தை நாம் எடுக்கிறோமோ, எந்த காரியத்தில் நாம் தோன்றுகிறோமோ அந்த காரியத்தில் தோன்றி வெற்றி பெறும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், படிக்கின்ற காலத்தில் நான் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் மாணவனாகவே இருந்து சிறப்பு பெற்றேன் என்று. அப்பொழுது அவர் தோன்றி புகழோடு அன்றைக்கு இருந்தார். ஆசிரியர் பணி என்று வரும்பொழுது 35 ஆண்டுகள் தோன்றி புகழோடு அந்த பணியினை செம்மையாக செய்திருக்கிறார். குடும்ப பணி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அருமையாக சொன்னார்ல, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க தோன்றி புகழோடு வாழ்க்கையை தோன்றி இன்றைக்கு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த இலக்கணமாக இருந்தாலும் மரபுப்பாவை தோன்றி புகழோடு தோன்றி மரபுப்பாவை பாடியவும் நல்லவராக இன்றைக்கு இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாவாணர் பெருஞ்சித்திராருடைய நெருங்கிய தொடர்பு அவருக்கு இருக்கு. அதுவும் தோன்றி புகழோடு அப்படியே தோன்றி அப்படியே வந்திருக்கிறார்.
இப்ப எந்த இடத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி 80 இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் மேலும் மேலும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க பல்லாண்டு வற்றாத காவேரி மணலாடு. தண்ணிலாம் வற்றி போயிடும் சரியா. காவேரியில் என்றைக்கு மண் இருக்கிறதோ அந்த மணல் இருக்கிறதோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் இருவரும் நீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அருமையான துணைவியா எப்பவுமே பாத்தீங்கன்னா அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். மனைவி சரியாக இருந்தால் இறைவன் கொடுத்தவன். அந்த வகையில பாரு அருமையான ஒரு பாடலை பாடி மலேசியாவில் உடனடியாக எழுதி இருவரும் அந்த பாடலை பாடி அங்கே பரிசை பெற்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த அருமையான இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக செய்து உதயகுமார் அவர் கேட்டார் இப்படி செய்யணும்னு சொல்லி உடனடியாக செய்து விடலாம். எங்களை அவர் எது சொன்னாலும் அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்றது எது சொன்னாலும் உடனடியாக நமக்கு என்ன சிறப்பா செய்வார், சிறப்பா சொல்லுவார், சிறப்பா செய்வார். அதனால உடனடியாக செய்து விடாது அருமையான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த உதயகுமார் ஐயா நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கிய உதயகுமார் ஐயா மருத்துவர் அலிமையா அவர்கள் பாத்தீங்கன்னா மூளை நரம்பியலை பற்றி அருமையாக சொல்லக்கூடிய எங்க மூளையெல்லாம் வேலை செய்தா இல்லையான்னு பாக்குறதுக்காக உட்கார்ந்து இருக்காரு நினைக்கிறேன் என்னெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கிய அலிமையா அவர்கள், அருமையான ஒரு தொகுப்புரை வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய சேனாபதி அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அருமையான நம்முடைய திருக்குறள் பேருடைய தலைவர் தேவராஜ் அவர்கள் அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான வாழ்த்துறை வழங்கிய சூர்யா என்று சொல்லக்கூடிய நானே பார்த்திருக்கேன். நானும் கூப்பிடாத போக முடியாத காரணம் ஆயுது. நான் கூட அவரை கூப்பிட்டு அன்னைக்கு நான் இங்க வந்து சிறப்பு விருந்தினர் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் இங்க இருக்கு. அதற்கு நான் தான் சிறப்பு விருந்தினர். அன்னைக்கு மத்தியானம் 1.5 மணி நேரம் பேச்சு அதுல போனோம்னா வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மாதிரி சூர்யா அவர் அருமையான ஒரு வாழ்த்துறை அவர் நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய குருநானந்த ஐயா அவர்கள் பன்மொழி வித்தகர் குருநானந்த நெஞ்சார்ந்த நன்றி. வேற அருமையான ஒரு நிமிஷம் தான் இந்த முடிச்சிடறேன். அருமையான ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இவர ஆஹா எங்களெல்லாம் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்னும் கையில ஒரு காகிதமும் இல்லாமல் அருமையாக பேசக்கூடிய அன்பு கணவடிகள் அன்பாக கட்டுப்படக்கூடிய அந்த அன்பு கணவடிகள் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையாக பாடி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி அருமையா என்ன சொன்னார் அச்சம் என்ற மரங்களால பாடி என்ன சொன்ன அருமையாக எல்லாம் வாழ்த்திய நம்முடைய கலைமாமணி அவர் பெரிய விருதாக என்ன சாதனையாளர் அவர் கலைமணி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடுத்த எங்களெல்லாம் அழகாக படம் பிடித்து உலகளவில் எல்லாம் இன்றைக்கு கொண்டு செல்லக்கூடிய நம்முடைய ஃபாஸ்ட் நியூஸ் பாபு அவர் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய ஐயா வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அவர்களும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். எங்கள் திருவள்ளுவர் பேருடைய பொருளாதார அமர்ந்திருக்கிறார்கள். இப்படியே ஒருத்தரே போன நம்முடைய கேசவன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை சொன்னா இல்ல வேணாம் நீங்களாம் பெரியவங்க தான் இருக்கேன் நாங்களாம் முன்னாடி சின்னவங்க தான் சரியா அப்படி இருக்கக்கூடிய அவர் இந்த நம்முடைய நூலகம் இருக்காரு. அடுத்து பாருங்க அம்மா எல்லாமே பாருங்க அருமையாக வந்திருந்து சிறப்பித்த பின்னாடி அருமையாக உட்கார்ந்து பாருங்க பெரிய கவிதை புயலாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. சென்டோஸ்களுடைய பேராசிரியர். ஆக நீங்கள் அனைவரையும் வந்திருக்கக்கூடிய அத்தனை முந்தாஜ் பார்க்கலாம் என்ன என் பேர் சொல்லலைன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அடுத்து பாருங்க நம்ம எப்பவுமே கைத்தட்டி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் இவர்கள்லாம் பாருங்க அருமையாக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வந்திருந்து சிறப்பது அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நிலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற 22/8/2025 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உணவும் உணவும் என்ற தலைப்பிலே நம்முடைய மும்தாஜ் பேகம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் வந்திருந்து அழகான முறையை பலப்படுத்திக் கொண்டு அவருடைய தகவலாளர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் மேலாக இந்த நிகழ்வை செம்மையாக அமைப்பதற்கு